அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 764வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு காய்கறி நாற்றங்கால் விவசாயியுடன் நேர்காணல் என்ற ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்க வருகை புரிந்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் நன்குணம் பகுதியை சார்ந்த RD நர்சரி என்ற நாற்றங்காலின் உரிமையாளர் திரு R தேசிங்கு அவர்கள். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு தேசிங்கு. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். தேசிங், உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் திரு ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். தேசிங், உங்க சொந்த ஊர் எங்கே இருக்குது? சொந்த ஊர் வந்து நெற்குணம், செங்கல்பட்டு மாவட்டம், செய்யூர் தாலுகா, நெற்குணம் கிராமம். நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? ஆமா சார், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சார். எத்தனை தலைமுறையா விவசாயம் பண்றீங்க? மூணாவது தலைமுறை சார். என்னோட சேர்த்து மூணாவது தலைமுறை. அப்ப தாத்தாவும் விவசாயம் தான், அப்பாவும் விவசாயம் சார். ஓ, சரி சரி சரி. எவ்வளவு விவசாய நிலம் இருக்குது? என்னென்ன பயிர் சாகுபடி செய்றீங்க? நமக்கு வந்து 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அதுல வந்து எல்லாமே காய்கறி, நெல் சார். காய்கறி, நெல், வேர்க்கடலை, உளுந்து அந்த மாதிரி. ஓ, சரி சரி சரி. நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் செய்றீங்க? எனக்கு ஒரு 19 வயசுல இருந்து நான் பண்றேன் சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமா நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. அதாவது நீங்க என்ன கல்வி தகுதி என்ன? எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ ஃபயர் அண்ட் சேஃப்டி சார். தீயணைப்புத்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில வந்து படிச்சிருக்கேன். சென்னையில வந்து கிடைக்குது. ஆனா போதியமான நம்மளுக்கு இட வசதி, தங்கு வசதி இல்லாததுனால சரி சொந்த ஊர்லயே வந்து நம்ம எதுனா சாதிக்கணும் அப்படின்ட்டு விவசாயமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆடு, மாடு, கோழி எல்லாம் வச்சிருந்தேன். அதுவும் கூட வந்து கால்நடை சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். சரி சரி. ஓகே, உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 45 வயது இருக்குமா? இல்ல சார், 39 சார். 39. ஓகே. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். உங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரு, என்னென்ன செய்யறாங்க? இப்போ என் குடும்பத்துல வந்து என் மனைவி, என் சன் 2 பேர் தான் சார் மொத்தத்துல. எனக்கு வந்து ஒரு பிரதர், ஒரு எல்டு பிரதர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண், ஒரு ஆண். தம்பிக்கு வந்து ஒரு 2 பெண், ஒரு ஆண் இருக்காங்க. நாங்க எல்லாமே குடும்பமா இருக்கோம் சார். ஓகே. உங்க சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களும் விவசாயம் தான் சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து, நாங்க 4 பேருமே சேர்ந்து, 3 பேர் சேர்ந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெல் விவசாயம், காய்கறி விவசாயம் பண்றீங்க. நாற்றங்கால் எவ்வளவு நாளா செய்றீங்க? நாற்றங்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு 1/4 ஏக்கர்ல வந்து கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அமைச்சு ஒரு 5 வருஷமா தொடர்ச்சியா வந்து காய்கறி வந்து நாத்து வந்து விவசாயிகளுக்கு அவங்க தேவைக்கேற்ப காய்கறி நாத்து வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். காய்கறி நாற்றங்கள் 5 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஒரு 1/4 ஏக்கர்ல நீங்க பாலி ஹவுஸ் பண்ணி அதுல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. ஓகே. இந்த கன்றுகள், அதாவது கன்றுகள், என்னென்ன கன்றுகள் எல்லாம் உற்பத்தி செய்றீங்க? காய்கறியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறி சார். அதாவது நம்ம விவசாயிங்களுக்கு எந்த வந்து மார்க்கெட் வந்து எது நல்லா மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சூட்டபிளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம் சார். இப்போ வந்து கத்திரி வகையில வந்து ஒரு 5-6 வகையான கத்திரி நாங்கள் வந்து பாப்புலரா வந்து போவோம் சார். உஜாலா இருக்கு, சிலிப்பி இருக்கு, செம்பிரன் இருக்கு. அதே மாதிரி மிளகால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்காரம், பிரியங்கா, புல்லட்னு சொல்லிட்டு ஒரு 3 வெரைட்டி சார் மிளகால. தக்காளியில வந்து சிவம் மட்டும் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். இந்த மாதிரி ஃபார்மர் என்ன கேட்குறாங்களோ அதை மூவ் பண்ணி நாங்க நாற்று வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்போம் சார். ஓகே. இந்த நாட்டு உற்பத்தி செய்யறதுக்கு மண் கலவை என்ன செய்றீங்க? என்னென்ன சேர்த்து செய்றீங்க? இல்ல மண் கலவை வந்து எதுவும் மண்ணிலே வந்து எதுவும் பண்ண மாட்டோம் சார். இப்போ வந்து கோகோ ஃபீட்ல தான் போடணும். கோகோ ஃபீட்ல வந்து உங்களுக்கு மண்புழு உரம் கொடுப்போம். அதில் அசோஸ்பெர்ல சூடோமோனாஸ், பாக்டீரியா 3மே கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வேர்கள், தண்டுகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. அது பேசிக்கே உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு செடி கூட சாகாம இருக்கும். ஏன்னா அதை எடுத்து போய் வச்சாங்கன்னா, ஃபீல்டில் வச்சாங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து அது காய்ப்புக்கு வந்து தயாரா இருக்கும். 45 நாள்ல இருந்து உங்களுக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. இது வந்து நீங்க
அதாவது பாலி ஹவுஸ்ல செய்றீங்க, பட் பாலித்தீன் கவர்ல வச்சு செய்றீங்களா அல்லது என்ன எதுல நீங்க இது நாட்டு உற்பத்தி பண்றீங்க? பெட்ரி டிஷ்ஷா? ஃப்ளோட்ரேன்னு சொல்லிட்டு அது 98 குழி அந்த 98 குழியில இருக்கிறது வந்து நம்ம கோகோ பீட்டை ஃபில் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சீடா வந்து போட்டுட்டு அதை திரும்ப வந்து அந்த விதை தெரியாம மூடிட்டு 4 நாள்ல வந்து உங்களுக்கு முளைப்பு வந்துடும். 4 நாள் முளைப்பு வந்து 5ஆம் நாள் வந்து நம்ம கிரீன் ஹவுஸ்ல வந்து எடுத்து நம்ம தனித்தனியாக வச்சுட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சார் அது. இந்த கன்று உற்பத்தி செய்யறதுல உள்ள நீங்க கடைபிடிக்கும் தொழில்கள் எல்லாத்தையும் தொழில்நுட்பங்களை கொஞ்சம் விவரமா அனைவருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்களேன். அதான் சார் இப்போ நம்ம வந்து கோகோ ஃபீட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். கோகோ ஃபீட் வாங்கிட்டு வரும்போது நம்ம அதை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம அது நல்லா ஓரளவுக்கு ஒரு பதமான ஊற வச்சது வந்து பதமானது ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து அசோஸ்பெர்லும் பாக்டீரியா சூடோமோனஸ் இது மூணுமே வந்து அந்த கலை வந்து அது கூட அந்த கோகோ ஃபீட் கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளோ ட்ரைல வச்சு அடிக்கணும் சார். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஃபார்மர் வந்து ஒரு 10,000 நாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு நம்மகிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா அவருக்கு அது அந்த டேட்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். சார் இந்த இதுலேருந்து 20 நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி வந்துடும்னா அந்த 10,000 நாற்றுக்கு உண்டானது வந்து ஃப்ளோ ட்ரைல் ரெடி பண்ணிட்டு அவரோட பேரை வந்து அந்த மென்ஷன் பண்ணிட்டு அந்த 10,000 நாற்று வந்து ஒரு பெட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும் சார். அந்த ஒரு பெட் ரெடி ஆயிடுச்சுன்னா 3 நாள்ல இருந்து அது முளைப்பு தண்ணீர் வந்துடும். 3 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி வந்து அவங்களே வந்து எடுத்துக்கலாம் சார். அந்த மாதிரி வந்து நம்ம இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சோ இது வந்து இந்த பணி செய்யறதுக்கு நீங்க எத்தனை வேலையாட்கள் பணியாட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சார், இப்ப வேலையாட்கள் எங்க ஃபேமிலி மெம்பரே தான் சார். நாங்க யாரும் நீங்க வெளியாட்கள் வந்து ஃபேமிலி மெம்பரே செஞ்சிடுறீங்க. வெரி குட், வெரி குட். சரி சரி. இது வந்து 4 ஏக்கர் பரப்புல வச்சிருக்கீங்க. எவ்வளவு நாற்றுகள் உற்பத்தி செய்ய முடியும் உங்களால மொத்தம்? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் நாத்து உற்பத்தி பண்ணலாம் சார். பண்றோம்னு நினைச்சு 10 லட்சம் நாத்து உற்பத்தி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மூவ்மெண்ட் ஒரு சீசன் 2 தடவை தான் சார் பண்ண முடியும். என்ன திருப்பி ஒருக்கா சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. 4 ஏக்கர்ல வந்து ஒரு 10 லட்சம் நாத்தாவது பண்ணலாம் சார் மினிமம். சரி. 10 இப்போ லட்சம் அது நாற்றுகள்ங்கிறது ஒரு ஆண்டுக்கா ஒரு பருவத்துக்கா? ஒரு பருவத்துக்கு. ஒரு பருவத்துக்கு 10 லட்சம் பண்ண முடியும் இல்லையா? நீங்க உற்பத்தி செய்யறது எல்லாம் விற்பனை ஆயிடுதா அல்லது ஏதாவது தேக்கம் இல்ல சார், இப்போ அந்த அந்த நாத்து வந்து அவ்வளவு மூவ்மெண்ட் இல்லாததுனால மினிமம் ஒரு ஒரு கல்டிவேஷனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் நாத்து மட்டும் தான் சார் நம்ம இப்போதைக்கு உற்பத்தி பண்றோம். ஓகே ஓகே. அதாவது எவ்வளவு போகுதோ அந்த அளவுக்கு செய்றீங்க. ஆனா கெபாசிட்டி வந்து 10 லட்சம் வரை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. சரி சரி. இது வருஷத்துல எத்தனை பருவத்துக்கு நீங்க நாட்டு உற்பத்தி செய்றீங்க? ரெண்டு பருவம் தான் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் பண்ணுவோம். ஓகே. அதை விட்டு தை மாசம் பண்ணுவோம் சார். அவ்வளவுதான். 2 பருவம் தான் பண்ண முடியும். எந்த பகுதிக்கு நீங்க ஆர்டர் ஆடி மாசம் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே. இது கன்றுகள் எந்த பகுதிக்கெல்லாம் நீங்க விநியோகம் செய்றீங்க? தமிழ்நாடு மட்டும் தானா? வெளிநாடுகள் பண்றீங்களா? வெளி மாவட்டங்கள் மாநிலங்கள் அந்த தகவல் எல்லாமே இப்போ வந்து செங்கல்பட்டுல இருந்து கிட்டத்தட்ட திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, சென்னை வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். சென்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த டெலிவரி போயிட்டு இருக்கு. கோயம்பேடு, செங்கல்பட்டு, கோயம்பேடு, சென்னை, போரூர், கிண்டி, சைதாப்பேட்டை, இந்த பக்கம் திருவண்ணாமலை, செஞ்சி, திருச்சி வரைக்கும் போகுது சார். சரி. இந்த நாற்றுகள் எவ்வளவு நாள்ல உங்களுக்கு தயாராகுது? 25 நாள்ல நாத்து தயாராயிடும் சார். 25 நாட்கள்ல நாற்று தயாராகுது. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இது நல்ல லாபகரமாக இருக்குதா? இந்த தொழில் ஒரு லாபகரமான தொழிலா இருக்குதா? உங்களுடைய லிவ்லிஹுட் பூராவுமே இதுல செய்ய முடியுதா? இது உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கிறதா இந்த பணி? லாபகரமா தான் சார் இருக்கு. இது ஒன்றும் நஷ்டமான தொழில், லாபகரமான தொழில். நஷ்டமா இல்ல, நல்ல லாபகரமா இருக்குது. ஓகே சரி. இதுவரை உங்களுடைய இந்த நர்சரி தொடர்பான தகவலை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. ஓகே, இப்போதே நாம் கேள்வி நேரம் ஆரம்பமாகுது. நான் வந்து முதல்ல வந்து நமது இந்த உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய நமது நண்பர் திரு கே ராசு அவர்களை அவருடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராசு சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம், கூடுதல் தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம். ராசு சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நண்பர் திரு தேசிங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக எனக்கு வந்து நல்ல பழக்கமானவர் தான்.
அவர் வந்து இப்ப ஒரு ஃபார்மர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய விவசாயிகளை சேர்த்து விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை வந்து கொடுத்துட்டு வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு வந்து அந்த பாலிஹவுஸ்ல சில பிரச்சனைகள் இருந்து சம்பந்தமாக என்கிட்ட வந்து கேட்டாரு. சில அட்வைசஸ் எல்லாம் சொன்னேன். அதனால வந்து அந்த பாலிஹவுஸ்ல உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாரு. அதே சமயத்துல வந்து என்னன்னா அவரு இப்ப அதாவது இந்த நர்சரி ரைஸ் பண்ணி கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் இருக்கிறதால அவர் வந்து அதனால கொஞ்சம் அதாவது டெம்பரரியா நிறுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதுல வந்து செய்யணும்னு ஆர்வம் இருக்கு. அப்பப்ப என்கிட்ட வந்து கேட்பாரு. அவருக்கு வந்து என்ன சில பொருளாதார நெருக்கடி இருக்கு. இல்லைன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி 10 லட்சம் கன்றுகள் நிச்சயமா அவரால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அவருக்கு வந்து இப்ப கவர்மெண்ட்ல ஏதாவது வந்து நிச்சயமா வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு லோன் கிடைச்சதுன்னா அவர் வந்து செய்யக்கூடிய ஏன்னா நல்ல அனுபவம் இருக்கு. விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான எல்லா கன்றுகளையும் வந்து அவரால் உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம தோட்டக்கலை பண்ணையில உற்பத்தி செஞ்சு கொடுக்கறத விட நல்ல தரமான கன்றுகள் எல்லா காய்கறி நாற்றுகளையும் அவர் வந்து நிச்சயமா பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து திறமை இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஆனா வந்து பினான்சியல் பொசிஷன் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி அவர்கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்க. எல்லா வசதிகளும் இருக்கு. எனவே வந்து அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை என்னுடைய முதல்நிலை தகவலாக தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக என்னுடைய மற்ற கருத்துக்களை தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு. அதாவது தோட்டக்கலை துறையில நாற்றுங்கள் அமைக்கிறதுக்கு நாற்றுங்கள் பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மானியம் சுமார் 1 லட்சமோ 1.5 லட்சம் ரூபாயோ மானியம் உண்டு. சோ அந்த திட்டம் அவர் பயன்படுத்தலையா சார்? அதாவது 1 லட்சம் இல்லை சார். நம்ம வந்து தோட்டக்கலை துறையில வந்து 80% சப்சிடி கொடுத்தாங்க சார். ஓகே, சரி. இப்ப கிரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் ரூபாய் அதனுடைய ப்ராஜெக்ட். இதுல 5 லட்சம் ரூபாய் சப்சிடியா வந்துச்சு சார். ஓ, அது பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கா? கிரீன் ஹவுஸா? கிரீன் ஹவுஸ் சார். கிரீன் ஹவுஸுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. கன்று வாங்கி பராமரிக்கிறதுக்கு கொடுக்கலையா? பராமரிப்பு கொடுக்கல சார். தோட்டக்கலை அமைக்கிறதுக்கு வந்து தோட்டக்கலை துறை மூலமாக தான் நான் சப்சிடி வச்சு தான் நான் அந்த கிரீன் ஹவுஸ் போட்டது. சரி. பட் இப்போ உங்களுக்கு அதை ரன் பண்றதுக்கு பொருளாதாரம் சரியா இல்லை இல்லையா? இப்போ அதை ரன் பண்றதுக்கு போதிய பொருளாதாரம் இல்லை இல்லையா? ஆமா சார். அதாவது அது எல்லாமே ஆர்டர் இருக்கணும் சார். இப்போ என்னால வந்து சார் சொன்ன மாதிரி 10 லட்சம் நாற்று கூட என்னால் உற்பத்தி பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து வாங்கிட்டு நம்ம என்கிட்ட பொருள் வாங்கினவர் எல்லா ஃபார்மரும் நல்லா தான் சொல்லுவாங்க சார். உங்ககிட்ட நான் வந்து நாற்று எடுத்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 வருஷத்துக்கு மேல வந்து எனக்கு நாற்று வந்து எனக்கு காய்ப்புக்கு வந்துட்டே தான் இருக்கு. காய் வந்து நிக்கல, அறுவடை வந்து நிக்கல. உங்களுடைய பொருள் அந்த தரமா இருக்கு. அதனால வந்து எனக்கு காய்ப்பு திறனே வந்து நிக்காம ரொட்டேஷனா வந்துட்டே இருக்கு. எனக்கு வந்து அதை கட் பண்ணி விடுறதுக்கே மனசு இல்லாம தான் நான் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பொருள் தரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண முடியும். ஆனா விற்பனை வாய்ப்புகள் போது வந்து மிக குறைவு தான். இல்ல, விற்பனை வாய்ப்புங்கிறது நம்மை தேடி வராது. நாம வந்து என்னென்ன கன்றுகள் தேவைப்படுகிறது, எந்த கன்றுகளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துதான் நாம உற்பத்தி செய்யணும். நீங்க நாட்டு இந்த காய்கறி கன்றுகள் வச்சிருக்கிற மாதிரி ஒய் நாட் பழக்கன்றுகள் வைத்தால் என்ன? மரக்கன்றுகள் வந்து அந்த அளவுக்கு அதுல நீடு இருக்கா சார்? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் நாத்தாவது போகும். மரக்கன்றுகள் போது அதிகமா வந்து மூவிங் இருக்கா சார்? இல்ல, அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பழைய கன்று நர்சரி நிறைய இருக்குது, நல்ல டிமாண்ட் இருக்குது. பல நர்சரிஸை அந்த கன்றுகள் உற்பத்தி செய்யற விவசாயிகளிட இருந்து பெற்று அதை விற்பனை செய்யறாங்க. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அதை செய்யலான்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ராசு சாரை கன்சல்ட் பண்ணி அந்த பணியை முயற்சி செய்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஈஷால கூட சொல்லியிருந்தாங்க சார். ஈஷால சொல்லும் போது எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சார். அதனாலதான் எனக்கு அது ஒரு இஷ்யூ.
ஈஷால வந்து ஒரு 2 லட்சம் நாத்து வந்து மரக்கன்றுகளை வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி. ஆனா என்னால வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அது வந்து அந்த ஈஷால இருந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி சரி சரி. உங்களுக்கு இப்ப ஒரு இப்போ நல்ல தளம் அமைச்சாச்சு. பட் அத ஆமா. பராமரிக்கிறதுக்கு அல்லது முன்னெடுப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? ஆமா சரி, இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரி, நமக்கு சரி. பிரச்சனை. இது பேங்க் லோன் எதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலையா? ஈஷா சம்பந்தப்பட்டது வந்து பேங்க் லோன் வந்து பண்ணி தர மாட்டாங்க சார். ஏன்னா இது வந்து கொலட்ரால் வந்து 10 லட்சம் ரூபாய் கொலட்ரால் கேட்பாங்க பேங்க்ல. சரி. அதனால வந்து ஈஷால வந்து ஈஷாவிலயும் ஆனா ஈஷால வந்து அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துப்பாங்க. பட் ம். வந்து நம்மளுக்கு வந்து இட வசதி எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் வந்து நமக்கு கொஞ்சம் முதலீடு வந்து பண்ணியிருந்தாக்கா இந்த நர்சரி வந்து இன்னும் டெவலப் அதிகமா பண்ண முடியும். இல்ல லேண்ட நீங்க பிளட்ஜ் பண்ணி நீங்க வாங்கலாமே பேங்க் லோன். இல்ல 10 லட்சம் ரூபா வந்து லேண்ட் பிளட்ஜ் வந்து பண்ண மாட்டாங்க சார். ஏக்கருக்கு வந்து 40,000 மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓஹோ சரி 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 சரி. ப்ராஃபிட் வந்து அதிகமா போகுது இல்லைங்களா? ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 40 ஒரு 4 லட்சம் ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாய் தான் ஆகும். சரி சரி. அதிகம் அவங்க 10 லட்சம் ரூபாய் மினிமம் இருந்தால் தான் நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்காவது பண்ண முடியும். ராசு சார் இது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? என்ன செய்யலாம் அவரை இந்த விவசாயியை முன்னெடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? அவரு சொல்ற மாதிரி வந்து ஃபைனான்ஸுக்கு வந்து அவர்கிட்ட இந்த கொலேட்டரல் செக்யூரிட்டி கேட்கும்போது அது வந்து யாரும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரிதான், ஏன்னா எவ்வளவு லோன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவரால் பண்ண முடியும். அவருக்கு திறமை இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இப்ப வெளியில வந்து பிரைவேட்ல வாங்கினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் வந்து டெவலப் பண்ண முடியும். அதனாலதான் அவர்கிட்ட தயக்கம் இருக்கு. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யாராவது இது பண்ணாங்கன்னாக்கா அவரால் 10 லட்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு. இருந்தாலும் பண வசதி இல்லாததால அவரால் செய்ய முடியல. செய்ய முடியாது. அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரு அதை டெவலப் பண்ண முடியும். அதனாலதான் அவர் கொஞ்சம் தயக்கமா இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது வேற ஏதாவது வாலண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாச்சும் ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ற மாதிரி எதுவும் ஏற்பாடு வாய்ப்பு இல்லையா? உங்க கேட்ஸ் நிறுவனமே கொஞ்சம் தத்தெடுத்து கூட செய்ய வாய்ப்பு இருக்குதா? எதுங்க எங்க உங்க கேட்ஸ் நிறுவனம் ஏதாவது தத்தெடுத்து இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, காசு நிறுவனம்னு சொன்னா நாம வந்து எதுக்குனாக்கா நம்ம வந்து ஃபுல்லா வந்து சேரிட்டிஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோம். நம்ம வந்து ஒரு 2000, 3000, 5000 இந்த மாதிரி சின்னது, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுல செய்யறதுக்கு நம்மளால வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாருனாக்கா நம்ம வந்து பண்றதுக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது ஓகே. அதான் நம்ம நபார்டு வங்கிகள்ல கொஞ்சம் அது பண்ணி பார்க்கலாம். நபார்டுல வந்து பார்க்கலாம். அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அது மூலமா ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி வாங்கி நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடு. என்னுடைய கருத்து அதுதான். திரு தேசிங்கு, நீங்க வந்து கொஞ்சம் நபார்டு வங்கி தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஒரு சில அதிகாரிகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க உங்களுடைய ஆமா அவங்கள கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி முயற்சி செய்து பாருங்க. மனம் தளர்ந்து விட வேண்டாம் திரு தேசிங். அதே மாதிரி வந்து ஈஷால வந்து மினிமம் வந்து 1 லட்சம் நாத்தாவது உற்பத்தி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து கரெக்டா இருக்கும் சொல்றாங்க. இப்போ 5000 10,000னா நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம். அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால மினிமம் 1 லட்சம் கன்றுகள் வந்து உற்பத்தி பண்ணாதான் டிரான்ஸ்போர்டேஷன் இங்கிருந்து லாரி ஏத்திட்டு போவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 25,000 நாத்து, அதுக்கப்புறம் ஒரு 25,000 நாத்து, அதுக்கப்புறம் ஒரு 25,000 நாத்து, அதுக்கு அந்த மாதிரி பேட்சா கொடுக்கும்போது நம்ம அது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருப்போம், அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு லோடு வந்து ஒரு லாரி வருதுன்னா லாரி ஏத்திட்டு போற அளவுக்கு அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் கரெக்டா இருக்குன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஈஷால. அவங்க எத்தனை நாளைக்கு ஒரு லோடு கேக்குறாங்க? அதான் சார் 3 மாசம் டைமிங். இல்ல நான் அப்படி கேட்கல. ஒரு லோடுக்கும் முதல் லோடுக்கும் 2வது லோடுக்கும் எவ்வளவு நாள் வித்தியாசம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க? 90 நாள் சார். 3 மாசத்துக்கு ஒரு லோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓ சரி சரி. பட் 3 மாசத்துக்கு ஒரு லோடு அப்படின்னு சொல்லும் போது எத்தனை கன்றுகள் வச்சு எடுப்பாங்க அவங்க ஒரு லோடுக்கு? 25,000. 25,000னா 75,000 தானே வருது. இல்ல அதான் பேட்ச் 25 25 25 4 பேட்சா வந்துரும். 4 பேட்ச் 3 மாசத்துல 4 பேட்ச் எடுப்பாங்க.
இல்ல So, சார் அது ஒரு லட்சம் கன்று இல்ல போகும். சார், இப்போ 25 நாத்து ஃபர்ஸ்ட் பேட்ச் 25 நாத்து போட்டு பராமரிப்பு பண்றோம் சார். சரி. அடுத்தது வந்து கவர் போட்டு அடுத்து ஒரு 25 நாத்து பராமரிப்பு பண்றோம். அடுத்து ஒரு 25 நாத்து, அது மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆமா. அப்படி எடுத்துருவாங்க, செகண்ட் பேட்ச் அப்படி எடுத்துருவாங்க. அவங்க லோடு எடுக்கிறதுக்கு அந்த 25 நாத்து வந்து கரெக்டா இருக்கும் ஒரு லாரி. இல்ல அததான் நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு முதல் நாள் ஒரு 25 லோடு, 25 நாள் கழிச்சு இன்னொரு லோடு, அந்த மாதிரி இந்த மாதிரி எடுக்கும்போது, அப்படி எடுக்கும்போது ஒரு மொத்தத்துல 1,00,000 நாட்கள் போயிடுது இல்லையா? எஸ் சார், எஸ் சார். ஆமா. இப்ப 4 லோடு போகும்போது உங்களுக்கு 1,00,000 லோடு கன்று போயிடுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சோ அப்ப என்ன சார், அடுத்தடுத்த பேட்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா, அடுத்தடுத்த பேட்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுல உங்களுக்கு என்ன சிரமம்? அப்போ அது சிரமம் இல்லையா? அப்போ உங்களுக்கு அது நல்லா ஃப்ரீயா போயிட்டு தானே இருக்குது. இல்ல சார், இதுக்கப்புறம் இதுல வந்து இப்போ 1,00,000 கண்ணு வைக்கிறோம்னா அதுல வந்து மினிமம் ஒரு 20,000 நாத்து 30,000 நாத்து இறந்துரும். சரி. எல்லாமே சொல்ல முடியாது. அது மெயின்டெனன்ஸ் பண்ணோம், திரும்ப கவர் ரீப்ளேஸ் பண்ணோம், கவருக்கு வந்து மண் ஃபில் பண்ணோம், அப்புறம் வந்து அதுக்கு வெர்மி கம்போஸ்ட் ரீஃபில் பண்ணோம், அப்புறம் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா பண்ணோம், திரும்ப உரங்கள் கொடுக்கணும், திரும்ப டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது களை எடுக்கணும், திரும்ப அதை வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கணும். அது மாதிரி அது பிறந்த குழந்தை மாதிரி தான். இன்குபேட்டர்ல வச்சு இன்குபேட்டர்லேருந்து திருப்பி வந்து இன்னொரு ஷிப் பண்ணோம். அதாவது இப்போ வந்து கண்ணு பதியம் போடுறோம் இல்லைங்களா? பதியம் போடும்போது வந்து 25% தான் வெயில் இருக்கணும். சரி. பதியம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 50% மாத்தணும். அதுக்கப்புறம் ஒரு 100% வெயில் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அப்பதான் அது முளைப்பு திறன் வந்து கரெக்டா வரும். ஏன்னா உடனே வச்ச உடனே அது துளிர் பச்சை பிடிச்சு வராது. சரி 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 நம்ம வெஜிடபிள் பண்ற சேம் ப்ரொசீஜர் தான் அதுவும். சரி 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 சரி. கூடுதல் இயக்குனர் திரு டாக்டர் இளங்கோவன் அவர்கள் கலந்திருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம். டாக்டர் இளங்கோவன் ப்ளீஸ். பொதுவாக வந்து பாலியோஸ் என்பது திட்டமிட்டு ஆர்டர் பேஸ்டே உற்பத்தி தான் பண்ணணுங்க. 80% 90% காசு வாங்கிக்கலாம். இவர் வந்து நிர்வாக முறைகள்ல எது இடர்பாடாகி மானியத்தை வந்து வாங்கினதுனால பேங்க் வாங்கியிருந்தாருன்னா கரெக்டா பேங்க்ல கடன் கிடைக்காது. இன்னும் வந்து குத்தகை சாரி பண்ணியிருந்தாருன்னா கடன் கிடைக்காது. ஸோ இவர் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற கலெக்டர் எல்லா பேங்க்லையும் உண்டு. கலெக்டர் பாலியோஸும் கேட்பாங்க. நம்ம வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறையில வந்து மானியத்தினாக்கா அதுக்கு வந்து ஸ்கீம் இருக்கு அதுக்கு. ஆனா இவர் வந்து அது ஷேர் வாங்கிட்டாரு ஏற்கனவே. ஸோ அடுத்தடுத்த எந்த வங்கி கடன் வாங்கினாலும் முழு தொகை கட்டணும்பாங்க. அவர் எவ்வளவு கட்டாரு தெரியல. நம்பர் 1. இதை பத்திரிக்கும் வியாபாரங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வேலை தேவைப்படும் பணி. விவசாயி உற்பத்தி பண்றதுனால அவர் பொருள் வந்து வாங்கன்னு சொல்ல முடியாது யாருமே. ஸோ இட் இஸ் சீசன் பேஸ்டு அவுட் புட்டுங்க. ஒரு ஆடி மாசம் எல்லாமே கேட்பாங்க. தக்காளி நாத்து இல்லைங்களா, எல்லாமே கேட்பாங்க. இவர்கிட்ட வந்து கஸ்டமர் இன்னைக்கு வரைக்கும் இந்த டேட்டா பேஸ் வச்சிருந்தாருன்னா அவங்க எல்லாம் இருக்க காட்டு இருந்தனாக்கா நம்பிக்கை அடிப்படையில் அவங்கள்ட்ட ஆர்டர் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி உற்பத்தி பண்ணாலும் கை காசு தேவைப்படாது இருக்கு. இன்னொன்று சொல்லி ரொட்டேஷன் பிசினஸ்ங்க. அதனால வந்து வெளியே உதவி இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறது வாய்ப்பு கம்மி தான் இருக்கலாம். ஏன்னா தோட்டக்கலை பயிர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நாளைக்கு காசு. மழை பெய்யலாம் வரமாட்டாங்க சார். பயிருக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால கற்பனை பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் வைக்க முடியாது. பேசிக்கலாம். இப்போ நான் வந்து பல்வேறு அரசியலுக்கு நானே பாலிகோ ஸ்கீம் 15 இருக்கு கொடுத்துருக்கிறேன். எல்லாம் லாபம் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் போட்டது 2 ஏக்கர் வந்துட்டாரு. ஸோ உங்க ஏரியாவில் வைக்க வாய்ப்பு இல்லைன்னா இடத்த மாத்துங்க. நம்பர் 1. ஏன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட் காசு அதிகமா இருக்கிறப்ப கண்டிப்பா கஷ்டம் வரும். அடுத்த மண் வளர்த்துக்க மாதிரி இருக்க மாதிரி சில நிர்வாக முறைகள்லாம் இருக்குது. அது ஒரு உற்பத்தி காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்லுவாங்க. அந்த கலவைகள்லயே சில குழப்பங்கள் இருக்கும். சில உரத்தை போட்டு சில பேர் வேகமா வளர்க்க பார்ப்பாங்க. ஸோ அந்த லேபருக்கு வந்து சரியான அளவுக்கு ட்ரைனிங் இல்லாம இருக்கலாம். ஸோ அவருடைய வந்து ஒரு நிபுணர்களை கூப்பிட்டு வச்சு காமிச்சு அது உற்பத்தியில ஏதாவது சிக்கல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு மேக்கர் பயிர் சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு உற்பத்தி பண்ணி காசு வீணாக்க வேண்டியதில்லை, ரெடிமேடா இருக்கிற வாங்கிக்கலாம். ஸோ நீங்க நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமலாங்கிற ஊர்ல பெரிய அளவுல நிறைய நர்சரிகள் இருக்காங்க. ஸோ 5 ரூபா பத்தி கிடைக்கிற செடி போய் 50 ரூபா போட்டு 30 காசு யாரும் வரணும் சொல்றக்கூடாது. ஸோ ஹோல்சேல் ரேட் பண்ணும்போது சில செடிகள் ரொம்ப சீப்பா கிடைக்கும். 70 வகையான மூலிகை பேர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிரண்டை இருக்கு, திப்பில் இருக்கு. வெளில காட்ட மாட்டாங்க யாருமே விவசாயிக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பத்திலாம். ஸோ நம்ம தோட்டக்கலைத்துறை உள்ளவங்களை போய் நேரில் வச்சு கான்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டாங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். இதே மாதிரி கேவிக்கே இருக்காங்க ஊர் பகுதியில். இவர் மூலம் போயிருக்கப்பட்டாரு திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா வேளாண் நீங்க வேற நல்லவரை கொண்டு நீங்க இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பிரச்சனைனா நம்ம துறையில் உள்ளவங்களே வந்து வித்து கொடுக்கலாம். கண்ணு நிறைய ஸ்கீம் இருக்கு, நிறைய தேவை இருக்குன்னா ஈஸியா மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா டோட்டல் க்ளோஸ் பண்ணிடுவான். எந்த அரசியல காசு கம்மியா வருது அவன் வந்து வருவாங்க. பிரைவேட் சென்டர் மாதிரி அவங்கலாம் கமர்ஷியலி சீட்டிங் பீப்புள் அவங்கலாம். இன்னொன்று வந்து அது வந்து மரக்கண்ணா வைக்க சொல்லுவாங்க. அந்த மரக்கண் வந்து வைக்கிறதுக்கே பழைக்கிறதுக்கே வாழ்க்கை காணா போயிடும். நிறைய மர விதைகள் முளைப்பதில்லை சரியாக, நிறைய செலவாக இருக்கு. அந்த ஆட்டம் வேண்டியதில்லை. விவசாயிகள் தேவையை அறிவதற்கு இவர் சர்வே பண்ணணும், 2 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா போடணும். மார்க்கெட்டிங் கம்பல்சரி ரிக்வயர்மெண்ட். இவர் வந்து ஒரு 10,000 போடுறது வந்து 20,000 சொன்னாங்க. அதுக்குள்ள மூலதனமும் முயற்சிகளும்
இவர் வந்து இந்த அட்வான்ஸா வாங்கி தான் செய்ய முடியும். இவனா ப்ராஃபிட் இருக்கா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா நேற்று வந்த காசு நாளைக்கு வந்து இதுக்கே போட இருக்கும், போட்டு உழவு மாதிரி இருக்கும். சார் லேபர் காசு மிச்சமாகும் விவசாயிக்கு. ஆனா 5 வருஷம் பராமரிக்கிற போது நமக்கு ஒரு பாலிகேஸ் மிச்சமாயிரும். ஸோ ஒரு பாலிகேஸ் போல தெரியுது, ஷேட் போட்டுருக்காரு. ஸோ அது பாதி கிணறு தான் அந்த மாதிரி. ஆனா என்ன சீக்கிரமா அது வேன் அவுட் ஆகும், தேராகும். நிறைய பாலிகேஸ் அரைகுறையா போட்டவங்க, காசை வந்து எக்கனாமி பார்த்து போட்டவங்க க்ளோஸ் ஆகி கிடக்குறாங்க. இதுக்கு என்ன காரணமே அந்த சீட்டுகளே ஒழுங்கா தலைமையெல்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ இவர் ஷேட் போட்டு கண்டிப்பாங்க அதுவரே சில ஏற்பாடு வந்து குவாலிட்டி எல்லாம் போயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் போய் பார்க்க முடியல, வாங்கி போய் நீங்க டீம் பார்த்து வருவோம். ஏன்னா ஒரு விவசாயி வந்து காசுக்காக கேட்கிறாருன்னா அவர் அந்த ஆர்டர் எடுக்கணும்னு அர்த்தம், அந்த ஊருக்கு வந்து வெளியே போன அர்த்தம். சரிங்களா? பாலிகேஸ் வரைக்கும் லோக்கல் பேஸ்டு, தேவை பேஸ்டு தான் உற்பத்தி பண்ண வேண்டிய பயிர் ஒரு யூனிட். அது செல்ஃப் சஸ்டைனிங் பாங்க. அந்த மாதிரி அந்த விவசாயி யாரும் பணம் கொடுக்க வாங்க மாட்டாங்க. பணம் ஆர்டர் கேட்டாலே 80% வாங்கலாம். அது ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். இதே மாதிரி ஹோல்சேலுக்கு சில விற்க முயற்சி பண்ணணும். 75-80 நர்சரி அவருக்கு சுற்றி உள்ள ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். இவர் அவங்கள்ட்ட உரம் வச்சுக்கணும். ஸோ அந்த கை மாற்றி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில வேலை பண்ணாலும் இவர் வந்து ஆர்டர் கிடைச்ச உடனே டக்குன்னு அவங்கள்ட்ட பேசி கூட இவருடைய செலவு குறைச்சிக்கலாம். இதெல்லாம் ரகசியம் தான், ராணுவ ரகசியம் மாதிரி தான். ஏன்னா ஒரு நர்சரிக்காரங்களும் ஒரு கோடீஸ்வரன் சின்னவர்கள் பெருசா இருப்பாங்க. ஆனா அவங்களும் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. இவர் வெளியே போன மாதிரி தெரியல. இவரு நல்ல வேலை ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன செய்யலாம். ஏன்னா இது உலகத்துக்கு இந்த செய்தி போல இருக்கு. நம்ம தமிழகத்தை வரைக்கும் தோட்டக்கலை பதிவு பண்ணியிருந்தோம், சார்பில் பிரஸ் இருந்தோம். இன்னும் யாருமே நடிச்சிருக்காங்க, அதுவும் இறங்கவே இல்லை. ஸோ நம்ம தோட்டக்கலை வெப்சைட்லாம் வந்தாச்சு, டிஎன்ஏல இருந்து கார்ட்லாம் வந்தாச்சு. ஏன்னா டிஎன்ஏ வந்துட்டு கேவிகே காரங்க எல்லாருக்கும் உதவி பண்றது இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற தகவல் மட்டும் கரெக்டா ஒரு லிஸ்ட் மாதிரி பண்ணி வீக்லி ஒரு நியூஸோ ஒரு இதை கொடுத்து பதிவு கொடுத்தா உடனே வந்து வித்துருங்க. ஏன்னா சில ரேர் பிளான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த சைனா பேம்புங்கிறாங்க, மஞ்சள் தான் இருக்கும். எல்லா பேம்பும் ஒன்று தான். அவன் 500 ரூபாங்க 60 ரூபா லக்கி பேம்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க, சைனா பேம்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ், ரேர் பிளான்ஸ் இருக்கு. அதோட வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கெல்லாம் சில ரெடிமேட் தொட்டில் கேட்கறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணும், இவருடைய அணுகுமுறை மாற்றணும். செடி வைக்கிறது மட்டுமே வியாபாரம் கிடையாது. நிறைய அந்த பாரம்பரிய விதையில் கேட்டு அழைக்கிறாங்க விவசாயிகள்லாம். டிஎன்ஏலே ஒரு 5 கிலோ 10 கிலோ வெண்டையை வாங்கி இவர் பாக்கெட் கொடுப்பாங்க. ஒன்றும் நஷ்டம் கிடையாது. செடி முளைச்சா வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ இந்த ட்ரெயில தான் போடுவேன் அனுப்பிச்சிருக்காரு. இவர் ஒரு விதை வியாபாரியா மாறலாம், கட்டு வியாபாரம் மாறலாம், மூலிகை பயிரை உற்பத்தி பண்ணலாம். இது தவிர வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சில திட்டங்கள்ல நம்ம வந்து நம்மளே சில பாடுவாசி சொல்லுவாங்க, சில ஃபார்மர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் நம்மளோட வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவர் வந்து நிறைய நர்சரி போய் பார்க்கணும், அரிமளத்தை போய் இறங்கி ஆகணும். அது பார்த்தா நொந்து போயிருவார், அந்த அளவுக்கு அங்க இருக்கு. நம்மளும் போய் பார்க்க முடியாது எல்லாருமே. ஏன்னா வந்து பெல்ட் பார் ஆல் நர்சரி எவ்வளோ ஒருத்தாங்க ஆரம்பிச்சு நம்பாள். அந்த ஊர் வந்து புதுக்கடை மாட்டம் வரைச்சுமாங்க, அப்படி கிடையாது. அந்த ஊரே சில மிளகுடி அருமையா வருது. ஸோ சம் பாக்கெட்ஸ் ஆர் ஃபெர்டைல், சம்மர் ரெடி நாட்டுகள் ஐடியல். அப்போ வந்து வீட்டுக்காருக்கு சில ஃபீல்டு இருக்கு. ஸோ இவர் எடுத்தாலும் அருமையான பிளேஸ், சென்ட்ரல் பிளேஸ். செங்கல்பட்டு வளம்புறது ஒரு அற்புதமான மழை பெய்யுற பகுதி. சரிங்களா? அதனால மழை உள்ள பகுதியில் வந்து கேரட் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, லாக்டவுன் அஃபெக்ட் ஆயிரும். பாலிகேஸ் அலோவிஸ் பெஸ்ட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இவரு ஒரு ஏக்கர் யூனிட் போட்டாருன்னா 40 lakhs காஸ்ட்னா 16.5 லட்சம் மானியம் கிடைக்கும். ஸோ 1/3 ஆஃப் தி காஸ்ட் இஸ் கமிங் டு அஸ். ஆனா இவர் என்ன பண்ணணும், எந்த ப்ரொடக்ஷனுமே ஆர்டர் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த கத்திரிக்காய் வாங்கி வச்சுட்டே வைக்க முடியாது. இவர்கிட்ட கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த தேவையோடு தெரியாது. ஸோ ஹி மஸ்ட் மேக் எ சர்வே ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் தி நியர்பை நர்சரிஸ். அவங்ககிட்ட இல்லாத பிரச்சனை என்னன்னு பார்க்கணும், அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ எல்லா நர்சரிக்காரங்களுமே வந்து இந்த மாதிரியான பல்வேறு தேவைகளை வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஈசா மாதிரி வரைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணா சும்மா இருக்க ஃபார்ம் முடிச்சு நான் கண்ணு தரேன் சொல்லி எந்த கண்ணே கொடுக்குறாங்க சார், மரக்கண்ணு வரையவே தோட்டத்தில். இதனால் எக்ஸ்பிளைட் தி வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி ஃபார்மர் வெரி பேட்லி. ஸோ அந்த நீங்க சொல்ற என்ஜிஓஸ் எல்லாமே சின்ன காசு வச்சு சின்ன இடத்துல சேவை செய்வாங்க. அவங்களாம் இந்த மாதிரி கடன் கொடுத்தலாம் கதுவட்டி பண்ண முடியாது அவங்களால. இவர் என்ன செய்யலாம்னா அவருக்கு அருகில் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள சுய உதவி இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட் வரை பேசிக்கிட்டு பணம் கட்டி சரி வாங்கிக்கோங்கம்மா, நான் உதவி மார்க்கெட்டிங் போகணும். கொஞ்சம் ஆளுக்கெல்லாம் போடணும். நான் மட்டும் செஞ்சாங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போனா அது விளம்பரம் பண்றதுக்கு கம்பல்சரி ஈவெண்ட். இன்னைக்கு வந்து நிறைய பத்திரிகை இருக்கு, உழவர் உலகம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணா வந்துடும். சென்னை பேசி வேகன்சி சரியா இருக்குது. உழவர்களுக்கு உள்ள தமிழ்நாடு வேலைப்படுத்தி உள்ள அந்த வளர் வேளாண் கூட சில விஷயம் கட்டுரைகள் போடலாம், இவர் அனுபவத்தை போடலாம். இவர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா அவர் மண்ணில் வந்து மொழ டிட்டெயில் ஆகிடும். சம்டைம்ஸ் நம்பர் இருக்கும். நிறைய ஊரில் உள்ள ப்ராப்ளம் வந்து அந்த கம்போஸ்ட் எல்லாம் சரியா ப்ராப்பராக இல்லாமல் மிக்சி சரியில்லாம பிளான்ஸ் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு நர்சரி என்பது ஒரு உற்று நோக்க வேண்டிய ஒரு இது. தொழிற்பாளர்கள் வந்து மாசம் மாசம் ஒரு பிசினஸ் கூப்பிடணும். எப்படி வந்து ஒரு கோழி பெண் வந்து டாக்டர் ஸ்கூல் பாக்குறாங்களோ அது மாதிரி நம்ம அருமையில டாக்டர் குமாரா இருக்காரு, எக்ஸ்பர்ட் அவரு. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு, ரேர் பிளான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மலையில வர காய்கறிகள் மலையில பழங்கள்லாம் வந்து யாரும் கேட்கறாங்க. நம்ம அதை மாதிரி வாங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன சாம்பிள் வச்சுட்டு அவருக்கு மேக் டூ மார்க்கெட்டிங் ஆர்டர் கிடைச்சி இங்கே ப்ரொடியூஸ். இது வந்து ஒரு வியாபாரத்துக்கு வந்தோம். அது அவசியம் என்னன்னா உழவர் சந்தைக்கே போகலாம். இவர் அங்கேயே பேருக்கு மாட்டாரு போகலாம். ஸோ ஒரு 10 பேருக்கு சொன்னாலே 1000 கன்று விற்கலாம். எந்த கண்ணும் விற்காத கிடையாது. ரேர் பிளான்ஸ் ஒரு ஆல்வேஸ் கேடு. இன்னைக்கு வந்து மெடிசனல் பிளான்ஸ் இன்னைக்கு யார்ட்டுமே இல்லாம இருக்கு. திப்பிலியோ ஒரு மிளகோட அதிக அளவில் இல்லாம இருக்கு. இல்ல இந்த ஸ்பைசஸ்ல சில 50 ரூபா சொல்றாங்க. ரேரா இருக்கிற பிளான்ட் வாங்கினாங்க. கருவேப்பிலை கண்டு எப்போ விற்கும். ஸோ இவர் சென்னை விட்டுக்கிறதுனால இவர் வந்து அர்பன் ஹார்வெஸ்ட் ஹார்டிகல்ச்சர் மாதிரி கான்செப்ட்ல அங்க போய் சில நர்சரியை பார்த்துட்டு, ஏன்னா எந்த விஷயம் பண்ணாலுமே சில இதில் பார்பர் கேட்கிற பிளான்ஸ் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இவர் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அங்க போய் கேளுங்கம்பாங்க. நீங்க பெரிய போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சரியா கொஞ்சம் இருக்கும். அதை விட்டு 10 அடியில வந்து இன்னும் 4-5 லட்சம் இருக்கும். ஸோ ஃபார்மருக்கு வந்து
கண்ணுதான் தேவை. அவர் வந்து கவர்மெண்ட் எப்படி பார்க்க இல்லை, யார் வாங்குறவர். அப்ப ஹி வில் மேக் ஏ சர்வே அண்ட் கெட் இட் ஆல்சோ. அப்ப என்ன சப்ளிமெண்ட் சப்ளை. ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு சரியான சேலஞ்சான வேலை. மழை பெய்யலாம் ஒண்ணுமே விற்காது. அதனால நம்ம டக்கு டக்குன்னு வந்து விற்பனை உள்ள தள்ளனமா எங்கேயும் வாங்க மாட்டாங்க யாருமே. இன்னொன்று அந்த கத்திரிக்காய் தக்காளி மார்க்கெட் பெர்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் மாட்டிடும். ஸோ அந்த முள்ளு கத்திரிக்காய் இங்கே நாங்களே வந்து இந்த உடம்பு பார்த்து ஒரு கத்திரிக்காய் இருக்கு, பூனை முகம் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கு, மீன் குழம்பு மாதிரி இருக்காது. அது நாட்டு ரக வெரைட்டி செஞ்சாங்க. நாங்கள் அதை கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணி வெளியே கொடுத்து நான் டெவலப் பண்ணோம். ஒரு 2-3 வருஷம் பராமரிச்சு வந்தோம். அப்புறம் வந்து அதுக்கு பார்த்தா அந்த ஃபார்மஸ் லெவலே டேஸ்ட் வேணான்ட்டாங்க, வேற மாதிரிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அந்த கஸ்டமர் பயங்கர சேஞ்ச் ஆகுது. இவர் லக்கிலி எல்லாம் வெரைட்டிஸ் போட்டிருக்காரு, லேட்டஸ்ட் வெரைட்டி போட்டிருக்காரு. அவர் போட்ட வெரைட்டி கூட இன்னும் நிறைய பிளான் சேர்க்கலாம், நிறைய வெரைட்டி சேர்க்கலாம். இந்த பீட்ரூட்டு, கேபேஜ் அருமையா வருதுங்க. பாலிவர்ஸ்ல வந்து இதெல்லாம் வரும். இவர் பாலிவர்ஸ் போனதால சில எல்லாம் யோசிச்சுட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 1 ஏக்கர் 1 ஏக்கர் தனியாக எக்ஸ்ட்ரா லேண்ட் இருந்தாலும் ரிலீஸ் எடுத்துக்கூட we can make a பாலிவர்ஸ் preparation for at least 1 acre to make the sustainable farming income. ஏன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னாக்கா இவங்க ஆளுக்கு ஒரு ஜாப் ஆஃப் மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம். இன்னும் வேற அதிசயம் இருக்கிறீங்க, இந்த விவசாயிகளுடைய தேவைகளை உழவர் சந்தை வந்து காயப்படுறாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசினாலே ஒரு 50 பேருக்கு ஆர்டர் கிடைக்கும் இருக்கு. என்ன பண்ணா ஒரு யாரும் தமிழ் இருப்பாரு, இவர் அப்படியே பேசுறாருன்னா அந்த டெலிவிஷனை பார்த்து அவங்க என்ன தேவை பார்த்தாருன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இது என்னன்னா சாகுபடி சடங்குன்று இந்தியான ஒரு தொழில். அது மிகுந்த பல்வேறு பணிகள் உள்ளடக்கியது. அதனால இவர் வியாபாரியை மாறணுங்கிறது ஒரு உன்னதமான தேவையா இருக்கு. இவருக்கு வந்து பயிற்சிகள்லாம் கொடுக்கறதுக்குலாம் நிறைய வந்து நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு. இங்க வந்து ஒரு டொமேட்டோ வந்து நல்ல ரேட் கிடைக்கும். சில இதுல அந்த ஒரு 15 வாட்டி போட்டா வரும். அந்த நேரத்தில் அந்த ரகத்துடைய மதிப்பு போட்டு விவசாயத்துக்கு வாங்குவாங்க. அதனால புதிய ரகங்களே அதிகப்படுத்தலாம். டிஎன்ஏ போல ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் மட்டுமே ஒட்டி வைக்கிற ரசிகார் வேக வியாபாரம் பண்ணிட்டு விளம்பரம் பண்றாங்க. ஒரு பேஜ் விளம்பரம் பண்றாங்க, அது உலகம் பத்திரிக்கையில. சில பத்திரிகை வந்து அது மாதிரி சில நிறைய பேர் நர்சரிக்காரங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. இவர் விளம்பரம் கொடுத்தே தீரணும். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு விவசாயம் பண்ணுவாரு. ஸோ இதுல நியூ கஸ்டமர் தான் அவங்களுக்கு கேஷ் மார்க்கெட், ப்ராஃபிட் மார்க்கெட். இதே ஒரு தாண்டி கொஞ்சம் விஷயம்னா நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல இந்த கிச்சன் கார்மெண்ட்லாம் வர்றதுனால இவர் வந்து ஒரு சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் தனியாகவே ஒரு மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணி சின்ன நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து காலேஜுக்கு வந்து பேசி அவங்கள்ட்ட பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு நீங்க சொன்னீங்க டொனேஷன் யாரும் தர மாட்டாங்க, ஃபண்ட் கொடுப்பாங்க. நாங்க எங்க இடத்துல போடுங்கப்பாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ பாலிகோஸ் லைக் டூப்ளிகேட் பாலிகோஸ் இன் அதர் ஏரியாஸ் வேற பாசிபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் இட். அப்ப என்ன பெனிஃபிட்னா அவங்க பிளான்ஸ் வாங்குவாங்க, நர்சரி போட்டுருவாங்க, அங்க பிளான்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ ஏதாவது தேவைப்பட்டு நம்ம சப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் பிசினஸ் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய தோட்டங்கள் தினமும் கொடுத்துருக்க பாலிகோஸ் ஒரு 80% பாலிகோஸ் ஓனர்ஸுக்கு இந்த மாதிரி கமர்ஷியலான வியாபாரம் பண்ணணும், ஒத்திகளை செய்யணும். ஹோல்சேல் ரேட் ஒன்று இருக்கு, ரீட்டைல் ஒன்று இருக்கு, மக்கள் தேவைகள் பல மாவட்டங்கள் இருக்குது. நீங்க வந்து நெட்வொர்க் போடுங்க, யூடியூப்ல பேசுங்க. ஏன்னா அது வந்து கேத்துல பழனி வந்திருக்காங்க சார், ஒரு விவசாயி, சூப்பரான விவசாயி சார். பழனி இருக்காரு. நான் பொதுவாக மழை பெய்யாது வந்துருப்பாங்க. நம்ம வீட்டில் சொந்த ஊர் அந்த ஊர் தான். ஸோ அது ஊர்ல வந்து he has done wonderful attempts of making பந்தல் வெஜிடபிள் ப்ராபகேஷன் சார். நிறைய யூடியூப் போடுவார் சார். அவர் வந்து பந்தல் வேலையை சாகுபடியுடைய காய்கறி விலைகளை நிர்ணயம் பண்ணாங்க சார். அது இல்லை அந்த மாதிரி சங்க மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ இந்த மாதிரி பீர்க்கங்க போடலாம் பாலிகோஸ்ல. அருமையான விஷயம்லாம் அது அந்த புரோட்டீன் மெத்தட்ல பீர்க்கங்க வந்து அருமையாக வருங்க. நிறைய பேர் விஷயம் தெரியாது. ஸோ பாகல் பீர்க்கை எல்லாமே அருமையான காஸ்ட்லியான கிராப்ஸ். ஸோ நம்ம இருக்கிறதுனா சில பேர் ஃபார்மர்ஸ் சொல்லி வாங்குவாங்க, இல்லாதையும் கொடுக்கணும், இருக்கிறதையும் கொடுக்கணும்னா புதிய பேர் கொடுக்குற காசு கடுமையாக கொட்டும். நிச்சயமா நமக்கு ஒரு போட்டியில இருப்பாங்க. ஸோ அது யார் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன செய்ய பார்த்து அவர் ஸ்ட்ராட்டஜி பார்த்து அடாப்ட் ஆகிக்கும். மண்ணை வரைக்கும் ஃபார்ம்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தேவைப்படுது. மண் வளத்தை அதிகமாக வாய்ப்பு தேவைப்படுது. இவரே ஓன தயார் பண்ணணும். எதாவது வெர்மி கம்போஸ்ட்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுவார். ஏன்னா என்ன பண்ணுவாங்க டெம்பரரியா வந்து கண்டு போனா போது சில பேர் கொஞ்சம் அளவா போடும்போது அந்த மிக்சிங் சில பேர் தெரிய இருப்பாங்க. ஸோ ஹியூமிக் ஆசிட் கலந்துக்கிறது, அசோஸ்பின் கலந்துக்கிறது, ரூட்டிங் தேவைப்படுறது. சில பிளான்ஸ் இந்த மூங்கிலாம் வச்சா ரூட்டிங் மிக்சர் தெரியாவே இருக்கும், ஹார்மோன் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ டீனில் அருமையாக மெட்டபாலிசம் பரிசு கொடுக்குறாங்க மூங்கில வச்சு. ஒரு 4 இடத்துல விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்கு. இவர் படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம், ஆனா பண்ணைக்கு தேவை தொழில்நுட்ப ஆலோசகர், தொழில்நுட்ப அறிவுரைகள் மற்றும் வந்து களப்பணிகள், கள ஆய்வுகள் அவ்வப்பொழுது அதில் செடியுடைய வளர்ச்சியை குன்றீங்கன்னா என்ன செய்யணும் பாக்குறதுக்கு பலவிதமான ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் காத்துக்கிட்டு வேணும். இதுதான் நம்முடைய சஜஷன் சார். நிறைய பேசலாம், அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். இந்த வீடு ஹோட்டல் வந்து சாரி சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். டாக்டர் இளங்கோவன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. திரு தேசிங்கு, நமது டாக்டர் இளங்கோவன் அவர்களை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம். அவங்க கொடுத்த கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சந்தேகம் சார், இப்போ பாலியோஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல ஃபெயிலியர் சார்? பாலியோஸ் சக்சஸ்ஃபுல் தான், கண்டிப்பா சக்சஸ்ஃபுல். அதாவது மானியம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்பவுமே எந்த ஒரு திட்டத்துக்கும் நாம போகக்கூடாது. நமக்கு வந்து தேவையின் அடிப்படையில் தான். ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இவ்வளவு ஏக்கர் போடணும், இத்தனை சென்ட் இருக்கணும், இப்படிங்கிற நிறைய வரையறை இருக்குது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அந்த திட்டங்கள் அவைலபிளா இருக்கணும், அது தேவையான விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு இப்போ இவ்வளவு இருக்குது, இவ்வளவு மானியம் இருக்குதுன்னுட்டு அதிகாரிகள் வந்து சொல்லி விவசாயிகளை டெம்ப்ட் பண்ணி
அந்த ஒரு திட்டத்தை செயலாக்கம் செய்யும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எவ்வளவு கன்றுகள் நம்மளால விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் அல்லது ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டு நாம இதை செஞ்சோம்னா அந்த அளவுக்குள்ள பாலி ஹவுஸா போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு உங்களுக்கு நிதி சுமையும் வந்திருக்காது என்ன. சோ இது உங்களுடைய இதுக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன ஒண்ணு, நாம சரி பாலி ஹவுஸ் நிறுவியாச்சு அப்படின்னா அதை நாம எந்த கன்றுகள் என்ன மாதிரி கன்றுகள் எல்லாம் போகுது அப்படிங்கிறத ஒரு சர்வே பண்ணி அதன்படி நாம செய்யலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி கர்பல்ஸ் எல்லாம் வைக்கலாம், அத மாதிரி மலர்கள் வைக்கலாம், தென் பழக்கன்றுகள் வைக்கலாம், அல்லது நீங்க இந்த ஃப்ளவர் கல்டிவேஷன் இந்த மாதிரி கூட நாம பண்ணிக்கலாம். சோ எது எந்த இது ஸ்கீம் நமக்கு பயன்படுதோ நம்மளால செய்ய முடியுதோ அதுக்கு போறதுதான் நல்லது. எப்பவுமே ஒரு நாம இந்த நர்சரிய போட்டோம் அல்லது பாலி ஹவுஸ வச்சுட்டோம் அதனால நாம இந்த கன்றுகளை விற்பனை செய்யணும் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு போறதை விட எந்த கன்றுகளுக்கு டிமாண்ட் இருக்குதோ அதை பார்த்து அதன்படி நாம திட்டமிட்டு செஞ்சோம்னா வெற்றிகரமா போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் என்ன ஒண்ணு, நீங்க எல்லாமே கன்றுகளை உற்பத்தி பண்ணி லோக்கலா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. கன்றுகள் தேவைப்படுற இடங்கள் நிறைய இடம் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து பல நர்சரிகள் கன்றுகள் கிடைக்காம அங்கங்க போயிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல கூட அப்படி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சில கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அங்க உங்களால முடிஞ்சா அதை சப்ளை செய்யலாம். அதுக்கு உரிய இந்த விலைக்கு நீங்க அதை விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ கொஞ்சம் நீங்க உங்களுடைய இப்போது இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க சார். இப்போ இது சரி, நாட் ஒன் நர்சரி சார். இப்போ பாலியோஸ் போது குக்கும்பர் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா? இப்போ இது பாலியோஸ் பண்ணும்போது ஒசூர்ல மட்டும்தான் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய ஏரியா. ஒசூர் ஓரளவு கிளைமேட் சேஞ்சஸ் வேற. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பாலியோஸ் சூட்டபுளா அது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமான்னு என்னுடைய சந்தேகம். கண்டிப்பா நீங்க சொல்றது முழுக்க முழுக்க தவறான எண்ணம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வெயில் கொளுத்துற வெயில் எங்கேயும் கிடையாது. அந்த அளவுக்கு வெயில் அங்க கொளுத்தக்கூடிய நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு வட்டாரம் இருக்கு. அங்கேயே வெற்றிகரமாக தோட்டக்கலைத்துறை மூலம் ஒரு பாலி ஹவுஸ் நிறுவி அருமையா செயல்பட்டு வருது. என்ன அது கொஞ்சம் பெரிய 1 ஏக்கர் பாலி ஹவுஸ் நினைக்கிறேன், நல்லபடியாக செயல்பட்டு வருது. சோ அதனால வெயில் ஒரு பெரிய காரணமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் தொழில்நுட்ப தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லோக்கலா உள்ள டெப்டி டைரக்டர் ஹார்டிகல்ச்சர், அதாவது துணை இயக்குனர் அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிய செங்கல்பட்டு மாவட்டத்துல துணை இயக்குனர் பொறுப்பு மற்றும் உதவி இயக்குனரா இருக்கிறது திரு சிவகுமார் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ சிவகுமாரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, என்னையும் கூட சொல்லி நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அனுபவம் மிக்கவங்க, அதிகாரிகள், தொழில்நுட்ப ஆலோசனை இதெல்லாம் பெற்று நாம திட்டத்தை செயல்படுத்தினா வெற்றிகரமா செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சார், நன்றி சார். நன்றி திரு ஜெய்சிங். அடுத்ததாக நமது இந்த குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திரு தேசிங் அவர்கள் காய்கறி நாற்றங்கால், அவர் செய்யும் விவசாயம் என்கின்ற தலைப்பில் அவரது அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். குறிப்பாக அனைத்து விவசாயிகளுமே விவசாயம் என்ற ஒரே ஒரு கொள்கையோடு விவசாயம் மட்டும் பார்த்து விடுவார்கள். தேசிங் அவர்கள் கொஞ்சம் முன்னோடி விவசாயியாக இருந்து விவசாயத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாற்றங்கால் பராமரிப்பும் செய்து கிட்டத்தட்ட 1,00,000 கன்றுகள் ஆண்டுக்கு என்கின்ற வகையிலே அந்த நாற்றங்களை விஞ்ஞான முறையை தயாரித்து
தொழில்நுட்ப முறைகளோடு அதை பராமரித்து அவர்கள் தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட முனைகளுக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அது அவரது வேளாண்மையிலே அவர் காட்டுகின்ற ஈர்ப்பு என்றால் அது மிகையாகாது. இந்த இளவயதிலே வேளாண்மை மட்டுமல்லாமல் நாற்றங்களை பராமரித்து நாற்றுக்களை அவர்கள் பல இடங்களுக்கு அனுப்புவது குறித்து அவரது உழைப்புக்கு எனது பாராட்டுக்கள். மேன்மேலும் இது போன்ற நாற்றுக்கள் மற்ற நண்பர்கள் கூறியது போல பழக்கன்றுகள், மலர்கன்றுகள், இன்னும் பலவித யோசனைகள் கூறிய நண்பர்கள் கூறும் அந்த தொழில்நுட்ப கருத்துக்களை அவர்கள் சிரத்தையோடு மேற்கொண்டு அதையும் அவர்கள் செய்து காட்டினால் இந்த வெற்றி விட இன்னும் பல மடங்கு வெற்றி பெற்ற முன்னோடி விவசாய திகழ்வார் என்பதில் லட்சமில்லை. அவருடைய பெயரே தேசிங்கு. அனைவருக்கும் தெரியும், தேசிங்கு ராஜன் என்று ஒரு ராஜன் இருந்தார். அந்த பெயர் அவருக்கு பொருத்துகிறது. அந்த தேசிங்கராஜன் போல இவர் நாற்றங்கால் தேசிங்கராஜனாக விளங்க வேண்டும். அவர் அது தொழில் வாழையடி வாழையாக வேரூன்றி வளர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்பளித்த திரு ஜோவர்களுக்கு நன்றி கூறி, நமது குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி கூறி, வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டையிலிருந்து திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ நர்சரி ஆரம்பிக்கணும்னா படிப்படியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு சார்? இப்போ ஒரு சீடு ரிலேட்டடாக இருக்கிறதுனால சீட் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு ஜிஎஸ்டி வாங்கணும், இந்த யாரை கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பதிவு மெயின்டைன் பண்ணணும். வேற என்னென்னலாம் பண்ணணும் சார்? அடிப்படையான விஷயங்கள். நர்சரி ஆரம்பிக்குதுக்கா சார்? ஆமாங்க. நர்சரி வந்து நம்ம சீடு சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க கிட்ட தான் நம்ம வந்து சீடு வாங்குறோம் சார். அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2 ட்ரேயில் மட்டும் போட்டு செக் பண்ணிட்டோம். அது எல்லாமே முளைப்பு திறன் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த விதையை வந்து எவ்வளோ ஈல்டு, ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ ஈல்டு, அந்த ஈல்டோட வந்து அது கரெக்டான ஈல்டுங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுமாரி அந்த ஈல்டு வந்து சராசரியாக மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈல்டு ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங், இது 2 வந்து மெயினாக பார்த்து தான் சார் நம்ம வந்து ஃபார்மர் கொடுக்க முடியும். அதேமாதிரி ஃபார்மர் வந்து பர்டிகுலர் வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த வெரைட்டி தான் எனக்கு வேணும், இதை தவிர வேறு வெரைட்டி எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வெரைட்டி வந்து லோக்கல்லேருந்து கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும், செங்கல்பட்டு மார்க்கெட் வரைக்கும் அது நல்லா மூவிங் ஆகும். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறது சார். நம்ம ஏதோ தனிப்பட்ட வகையில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைங்களா? நம்ம சீடு ரிலேட்டடாக பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு சீட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஒரு ஜிஎஸ்டி இல்லைனாலும் ஜிஎஸ்டி ஏதாவது வாங்கிட்டோம், பேங்க் லோனு அது எடுத்து நம்ம வாங்குறது தந்தா இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? அதுக்காக இல்லை சார், சீடு வந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க சீடோட சர்டிஃபிகேட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம சீடை வாங்குறோம். ஓகே. இல்லை பேசிக் இதுல ஒரு சின்ன கூடுதல் கருத்து தெரிவிக்கிறேன். நீங்க வந்து சீடுங்கிறது விதை மட்டுமல்ல. சீடு பிளான்டிங் மெட்டீரியல் எல்லாமே விதை தான். அதாவது நாற்றும் ஒரு விதை தான். நாற்றுவை விற்பனை செய்யறதுக்கும் சீட் லைசன்ஸ் வேணும். சோ அந்த சீட் லைசன்ஸையும் நீங்க வாங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த தோட்டக்கலை துறையில அது சிலவேளை அறிவுரை சொல்லாம இருந்திருக்கலாம். பட் அது எந்த நேரத்திலையும் அது ஒரு நீங்க பெரிய லெவல்ல செய்யும் போது அது ஒரு இடையூறாக கண்டிப்பா வர வாய்ப்புண்டு. அதனால நீங்க வந்து அந்த விதை சட்டத்தின் அடிப்படையில் உள்ள விதை லைசன்ஸ் உரிமம், விதை விற்பனை உரிமம், அது நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணுங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நீங்க வந்து விழுப்புரத்துல நியர்பை உங்களுக்கு செங்கல்பட்டுல இருக்காங்களான்னு தெரியல, விதை ஆய்வு உதவி இயக்குனர் அலுவலகம், இப்போ விதை ஆய்வு துணை இயக்குனர் அலுவலகம் இருக்குது, சென்னையில இருக்குது, செங்கல்பட்டுல இருக்குதான்னு தெரியல. நீங்க அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விதை ஆய்வாளர்கள் மூலம் அந்த விதை விற்பனை உரிமத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ நான் பார்க்குறேன் சார். சார் 2 பட்டம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கார்த்தி பட்டம் சொன்னீங்க, இன்னொரு பட்டம் சரியா கேட்கல, அது என்ன பட்டம் சார்? பட்டங்கள் 2 கார்த்தி பட்டம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, 2 பட்டத்தை பண்றத காய்கறிகள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று கார்த்தி பட்டம், இன்னொன்னு தை சார். தை பட்டம், அதுக்கு ஆடி. கார்த்தி, தை, ஆடி. ஓகே சார், தேங்க்யூ.
நன்றி நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ராசு சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது இறுதி கருத்தை தெரியுங்கள், அதோட நிறுத்திக்கலாம். நம்ம தேசிக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கு. ஏன்னா எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னா, அவர் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நிறைய, அதாவது இந்த நர்சரி ரைஸ் பண்ணி, அதாவது கிரீன் ஹவுஸ்ல போட்டு அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை வந்து அந்த கிரீன் ஹவுஸ் எல்லாம் வந்து டிஸ்மேண்டில் ஆகி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி சால்வ் பண்றது, அது அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது, வந்து அந்த பணத்தை, அதாவது டிபார்ட்மெண்ட்ல போட்டு கொடுத்த கிரீன் ஹவுஸ் வந்து டிஸ்மேண்டில் ஆகி அதை திரும்பவும் மீண்டும் எப்படி சப்சிடி வாங்குறது, அதெல்லாம் நிறைய டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. அந்த டேலண்ட்லாம் வந்து அவரு என்ன நர்சரி, நீங்க ஹெர்பல் நர்சரியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ட்ரீ சீட்லிங்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் பண்ணி கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. பட் என்னன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பினான்சியல் கிரிசிஸ், அதுதான் அது, அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்க தவிர மற்றபடி திறமைகள் நிறைய இருக்கு. அந்த திறமைகளை பயன்படுத்தி அவர் இன்னும் நிறைய கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கும் வழங்கி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதை எட்டி அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி திரு ராசு சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்காகவும் உங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு ஃபார்மர் ஒரு கேள்வி கேட்டாருங்க சார். அவர் என்ன சொன்னார்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பாலிக ஹவுஸ் வருமானு கேட்டாரு. சரிங்களா? அப்ப என்னாச்சுன்னா, நான் சொன்ன பாயிண்ட் திரும்ப வலியுறுத்த வேண்டியதா இருக்கு. பாலிக ஹவுஸுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக போடுறோம், இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் அவர் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்க வேண்டியிருக்குது அவரு. சரிங்களா? தோட்டக்கலைத்துறை வந்து உங்க மாவட்டத்துல 50 இருக்கு சார், நீங்க தான் போய் விசாரிக்கணும், பார்க்கணும். எந்த விவசாயம் தோட்டத்தை வந்து சும்மா தந்து ஆடை சொல்லுவாங்களா, நீங்க தான் ஆர்வம் எடுத்து போகணும். நம்பர் 1. நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில பெரிய குளத்துக்கு போனீங்கன்னா அருமையா நர்சரி வச்சுக்கிறோம். ஏன் சொல்றோம்னா, நம்ம செய்யறதுதான் விவசாயம் நினைச்சு விவசாயம் பண்ணி நிறைய பேர் நாசமா இருக்கும். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனது காரணமே இம்மெச்சூர் அக்ரிகல்ச்சர் தான். அதாவது நான் இதான் செய்வேன் அதான் செய்வேன், அதான் ஒண்ணு தக்குமணி பண்ண முடியும். நான் 5 பேர் நெல் போடுறாங்க, எனக்கு ரத்த பதிப்பாக பார்த்தாங்க. நெல் போடுறது தக்குமணி போடணும், அடிப்படை விஷயம் 100 சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு அது போடணும், நேரடி வச்சுக்குவோம், மழை வீழ்ச்சி ஆச்சு, இந்த மாதிரி சில விஷயங்களை இவங்களே தாண்டுதல் பண்றதுனால தாந்தோட்டி வேளாண்மை நாசம் பண்ணுது. பாலிகஸ் நஷ்டத்தை இப்ப சொன்னீங்க, ஒரு சார் சொல்லி கட்டவங்களுடைய கதை சொல்லிட்டாரு, பாலிகஸ் டேமேஜ் ஆச்சுங்கிறாரு. அப்படி ஸ்டார்டிங்லேயே இந்த கம்பி எல்லாம் ஒழுங்கா செலவு பண்ணா பண்ணீங்க தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு கண்டினியூஸா செய்யற போது நீண்ட நாள் செயல் முடிவு பண்ணீங்கன்னா அதுக்குள்ள முதலீடுகள் வந்து நடுவுல கம்பியில ஸ்ட்ராங்கா போகணும். 4 பழகி திரும்பி வச்சிருந்த நிமித்தி விட்டுருக்கேன் நாட்டாமிட்ட வந்து ஒர்க்கு திருப்பத்தூர். ஏன்னா பல மாவட்டம் என்ன பண்ணணும், கம்பியுடைய வேலையை பார்த்துட்டு கூட பார்த்து குண்டு கம்பிக்கு வேலை ஒல்லிக்கமாக போறது. அப்ப என்ன ஆயிரும், வீக்கா ஸ்ட்ரக்சர் கீழே நோக்கி தொங்கும், பறவை வந்து உட்காந்து கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமான கருத்து. நான் வந்து உங்களுக்கு பரிசோட வச்சுக்காதீங்க, நீங்க வந்து கட்டுறது கேட்டது போல செயல்படுங்கன்னு சொல்றதுல நீங்க வந்து ஆய்வுகள் பண்ணுங்க. நீங்க ஒரு விவசாயத்தை அனுப்பட்டீங்க, ஏன்னா வெற்றிகரமான பாலிகள் எல்லாமே இருக்குது. தோட்டக்கலை நடக்கலங்க, தனியார்களாவே நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து பெரிய கஷ்டம். என்னை பார்க்கறது எல்லாம் பார்த்தா தெரியும், எங்க வந்து தெரிஞ்சிடும். நான் சொல்றது பெரிய குளத்துக்கு வந்து பாருங்க, அருமையா நர்சரி தோட்டக்கலை கல்லூரியில் வச்சுருக்காங்க. கேள்வி கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க அருமையா போட்டு காட்டுவாங்க. ஏன் சொல்றேன்னா, அஸ்திவாரமே வீக்கா இருக்கு சார். அப்ப உங்களுக்கு காசு பாதி காசு அதில் போயிருக்கும். மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் இருக்கு இல்லையா, ஹை காஸ்ட்டுங்க அது. இன்னொன்னு, நீங்க கூட சேர்ந்துட்டு போடுறீங்க, வலை போடுறீங்க, ஃபர்ஸ்ட் வலை தான். பாலிகஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேலை கூட. நான் கொடுத்த மணி கம்மியான மணி வாங்கிருக்கீங்க, கம்மியான போட்டிருக்கீங்க. அது வந்து இதுலயே நீங்க ஓரளவு சமாளிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க பாலிகஸ் நிச்சயம் ஜெயிப்பீங்க. இன்னொன்னு, ஒரு பொருள் இந்த வெள்ளிக்காக தான் போடுறவங்க யாரும் சொல்ல கிடையாது. நீங்களா போடுறீங்க 10 வருஷம் எழுதிட்டு. ரோஸ் போட்டா 5 வருஷம் வச்சுக்கலாம், ரோஸ் 5 வருஷம் வச்சுக்கலாம், அருமையா இருக்கும். அது வந்து கொஞ்சம் பிளான்ஸ் உடைய காஸ்ட் இன்வெஸ்ட் கூட வரும். இருந்தாலும் இருக்காது. என்னங்க ரோஸ் போட்டா திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. நீங்க வந்து சிந்தித்து செயல்படணும். நீங்க வந்து இந்த வெள்ளரிக்காய் போடணும்னு நினைச்சிருக்காதீங்க, மனசுல வச்சு கண்டதே கேட்க கூடாது. நம்ம ஊர் என்ன ஓடுன்னு பார்க்கணும். நான் சொல்றேன், நீங்க டவுன்ல இருக்கீங்க, சென்னை வரைக்கும் செயின் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 10 பேர் சென்னைக்காக வர்றதுனால அர்பன் சொல்லுவாங்க இல்லையா, நகர்ப்புற தோட்டக்கலை பண்ணைகளுக்குள்ள தோட்டங்களுக்குரிய தேவைகள் நீங்க அருமையா பொறுத்து பண்ணலாம். உங்க ஊருக்கு அதிர்ஷ்டம் மழை பெய்யுது நல்லபடியா. ஓப்பன் லேண்ட்லயும் சில பிளான்ஸ் வளர்த்துட்டு கூட அந்த ஒரு கவர்ல போறவங்க இருக்காங்க. மாங்கொட்டையை போட்டு ஒரு 2 லட்சம் மாங்கொட்டை நீங்க கோடீஸ்வரன் நிற்கும், ஓப்பன்லேயே போடலாம், ஒன்னும் கெட்டு போயிட மாட்டோம். ஸோ மாங்கொட்டை செடி இன்னைக்கு வந்து 150 ரூபா 200 போயிட்டு சரி. இதே மாதிரி தென்னம்பிள்ளை அரசு படி போனா ஒரு 5000 கண்டு வாங்கி போடுங்க, அப்படி கிடக்கும், என்னைக்கே வைக்கும் அது. டெய்லி காசுல அது செலவுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து சில சாகுபடி முறைகள்ல நிலத்தை வச்சு செய்யறதை விட நிச்சயமா குறுகிய பரப்புல பாலிகஸ்லயோ சேர்நட்லையோ கோடீஸ்வரன் தான் இருக்காங்க. உங்களை மாதிரி வந்து பணம் யாரும் இது கேட்டதில்லை, வரலாறே இல்லை எனக்கு. ஏன்னு கேட்டா வந்து பணம் மாதிரி அட்வான்ஸ் ஆகணும் சார், கோச்சிக்காதீங்க. முதல்ல அட்வான்ஸ் ஆகும். நீங்க எந்த தொழிலுக்குமே பயிர் இங்கெல்லாம் பண்றாங்க, நான் பார்த்து வேலை பார்த்து விடலாம்
அவரே சொல்ல சார் 90% கரெக்டாக விவசாயிக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்ட அரேஞ்ச் பண்ணுவார், அதுக்கு அட்வான்ஸ் பணம் வாங்கி செய்வாங்க. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லைங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங். அது ஒரு நல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, விதையெல்லாம் பயங்கர ரேட்டு 20 ரூபா அப்பெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் படிங்க, இந்த பப்பாளி சேமே ரேட்டுங்க. நீங்க செய்ய வேண்டிய பயிர் வந்து 4-5 பேர் நான் சொல்றேன். என்ன நம்பர் 1 பப்பாளி, ரெட் லேடி பப்பாளி நல்லா ஓடிட்டு இருக்கும். ரெட் லேடி பப்பாளி நீங்க போடலாம், அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10 செடி போட்டு கூட நீங்க விதங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ரெட் லைட் கொடுத்துட்டு இருக்கேன். அதான் நீங்க 10 வித்து உட்கார கூடாது, 10 வித்துட்டு நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல தொழில் ரகசியம் என்னன்னு கேட்டா, எல்லா தோட்டத்துக்கும் தேவை அது பாலிகோஸுக்கு. ஐமீன் பாலிகோஸ் தோட்டத்துல எல்லாத்துலயும் பப்பளம் வைக்கலாம், அது சீசன் பார்த்து நீங்க சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா உங்க ஊர்ல ஏக்கருக்குள்ள ஒண்ணுமே நான் பார்த்து இல்லை வரைக்கும், எல்லாம் சும்மா அங்க போட்டு தர்மத்துக்கு போகுது, மழை பெய்யுது ஒன்னு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிருப்பாங்க கேட்டாங்க. ஸோ மேட்டு பகுதியில் உள்ள செம்மண் காட்டுல பப்பாளிக்கு இணையான பயிர் கிடையாது சம்மர்ல. நம்பர் 1 பப்பாளி விதை ரேட்டு வேற, இது வேற எதுனாலும் கொடுத்து வாங்குவாங்க. நம்பர் 2 அடுத்தாப்புல வந்து மஞ்சள் காய்கறி விதை எல்லாமே பாலிகோஸ்ல போடலாம், 50 சேர்த்துலயும் போடலாம். அந்த புரோட்டீன் போட்டா அருமையா பேருக்குங்கப்பா எல்லாம் இருக்காங்க. உங்க ஊர்ல வந்து இப்போ எதுக்கு நீங்க பயிர் அறிவுப்படுத்தவே இல்லை. கோவக்காயே வரும், குச்சி வச்சா வருங்க, அது கோடி சாயிட்டாங்க கோயம்புத்தூர் வச்சோம்லாம். கோவக்காய் வெறும் குச்சிங்க, அவ்வளவுதான் அது விஷயம். ஸோ இந்த கிளைகள் வித்து வரக்கூடிய தாவரங்கள் 75 இருக்கு விவசாயிகளுக்கு காசு. இளம் பஞ்சு கிளை வச்சா வந்துடும். சார் கோவக்காய் வந்து பாலியோஸ்ல வந்து இப்போ கிரீன் ஷேட்நெட்ல வருதுங்களா? கிரீன் ஷேட்நெட்ல எதுல வேறு தான் கூட போகுது, வேறு வைக்கணும் அவ்வளவுதான். கிளைமேட் தானே நீங்க உண்டாக்குற தோட்டத்தில். அதான் சொல்றேன், நீங்க பாருங்க கோயம்புத்தூர் காலேஜ் அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பிரிவு தனியா இருக்கு. அங்க வந்து நம்ம சுரேஷ் இருக்காரு, சுரேஷ் பாபு இருக்காரு, அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்து நல்லா பாருங்க முதல்ல. இன்னொன்னு நீங்க தஞ்சாவூர் பக்கம் வந்து இருக்கு, அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அங்க நிறைய வந்து தோட்டக்கலை பயிர்கள்ல இந்த மல்லிகை, அது வந்து இந்த ராமேஸ்வரம் மல்லி சொல்லுவாங்க, ராம பாண்டம்பாங்க, அதெல்லாம் வந்து 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சீரழியாங்க. ஒரு ரோலே கொண்டு வந்துடும் அங்கேருந்து, அப்படியே ஒரு சுருட்டி கொண்டு வரோம் செடியை. அது குறிப்பிட்ட காலத்தில் செடியை கழிப்பாங்க எல்லாருமே. அதை வந்து பார்த்தா 10,000 சம்பாதிக்கிறாங்க. சாதாரண ஒரு போதனை கொடுத்துட்டு ஒரு 5 அடி 6 அடி கேப் போட்டு வச்சுட்டு அதை வந்து ஃபீல்டு டெவலப் பண்றாங்க. அப்புறம் அதை கட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்களா கிளவச்சு வர பேர் அதெல்லாம், அது ரோஸ் கட்டிங் போட்டுருக்காங்க. ஸோ நாட்டு ரகங்களுடைய காய்கறி விதைகளை நிறைய விதை மட்டும் பாக்கி வாங்கி வைக்கிறாங்க. எல்லாம் ஹோல்சேல் இருந்து பார்த்தா எல்லாம் சொல்றதா வேலை. நாட்டு காய்கறி நிறைய ரகங்கள் இருக்கு. இப்போ நம்ம தோட்டக்கலை அரசாங்கம் வந்து இந்த நேச்சுரல் ஃபார்ம் சொல்லக்கூடிய காலம் சொல்றோம் நாங்கள். அதனால நீங்க அந்த மாதிரி திட்டத்துக்குலாம் நீங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிடுவாங்க, கருத்து காட்சி கூப்பிடுவாங்க, எக்ஸிபிட் போக நீங்க போயிட்டு வரணுங்களா. 4 பிளான்ஸ் ட்ரேட கொண்டு போய் வைக்கணும். கலெக்டர் மீட்டிங் வச்சீங்கன்னா தெரியல வரைக்கும். கலெக்டர் மீட்டிங் வச்சீங்கன்னா 5000 ரூபாய் ஆர்டர் பண்ணுவாங்க. கலெக்டர் ஆர்டர் பண்ணுவாரு, இப்போ இங்க குழு இருக்காங்க, அந்த குழு கொடுங்க, என்ன ரேட் சொல்றீங்க, சரி ஓகே மானி இருக்குப்பா தம்பி, ஈவோ வந்து வாங்கிப்பா ஆர்டர் பண்ணி டக்கு டக்குன்னு. நீங்க வந்து யாரையும் இந்த அரசு அலுவலர் வந்து சாதாரண வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு வாட்டத்துலயும் கிரீவன்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் போது நீங்க போகலாம் விவசாயிகள் முறையில். நாங்க அந்த மாதிரி காஞ்சி வந்து 20 பேர் என்கரேஜ் பண்ணோம். ஒருத்தர் நெல்ல 80 போட்டுருக்காரு ஒரு விவசாயி, அவருக்கு வந்து நோட்டீஸ் கொண்டு வாங்கிட்டேன். இது சொல்றோம்னா விளையுங்க இங்கிலீஷ்ல ஒரு பொருளை பார்த்தா வாங்குவாங்க. ஸோ தரமான நாத்து தரமான பொருட்கள்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சாக்கா உங்க போனை வாங்கிவாங்க, நிச்சயம் அவங்க தேவைப்பட வருவாங்க, நோ டவுட். ஆனா பல பேர் பரப்புவாங்க, சரிங்களா. நீங்க துண்டு பிரச்சனை அடிங்க, நிறைய பேருக்கு விஷயங்கள் வந்து உங்க லோக்கல்ல உள்ள சேனல் டிவி சேனலுக்கு அது கொடுக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி மீட்டிங் நடக்கூடிய போய் பாருங்க. இது வந்து ஒரு 2 பேரும் வேலைக்கு வச்சுக்கணும், சின்ன பசங்களை. சும்மா நீங்களா பண்ணி பார்த்து ஜமீன் எடி வாங்க சொன்னாக்கா 2 வாட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு அடுத்த போயிடுவோம். ஏன்னா 1 ரூபாய் கம்மி பண்ணி உங்களுக்கு போட்டிக்காக உங்களுக்கு வந்துருவா ஜெயிச்சுவார், சரிங்களா. ஏன் இந்த தரமான நாத்து பேர். அதான் சில பேர் ரெகுலராகவே இந்த தக்காளி கூடன்னு சொல்லுவாங்க பேர். மார்க்கெட்ல தக்காளி போறாங்களா வண்டிக்காரங்க, அவங்களே வந்து நாத்து வச்சுக்கலாம் ஏதாவது ஊர்ல. நீங்க அதான் அந்த ரூட் போனீங்கன்னு தெரியல, உலகத்துக்குலாம் போறாங்க இல்லையா, மார்க்கெட்டுக்கு வண்டியில போவாங்க பாருங்க. அவன் வந்து சரி நாத்து வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட நாத்து வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சொன்ன ஒரு ஆள் வந்து அவரை போய் பிடிச்சி உள்ள கொத்தா வச்சுருக்காங்க அன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த உற்பத்தி மட்டும் வந்து நிச்சயமா அட்வான்ஸ் வாங்காம செய்யக்கூடாது. இதே மாதிரி ஃபிளாரிகல்ச்சர் கிராப்ல வந்து நிறைய அந்த ஜெரிபிராம்பாங்க, ஜினியாம்பாங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அங்கே போனா பாண்டிச்சேரியில கனகாபுரம், டெல்லி கனகாபுரம், அது எங்கே போச்சு மார்க்கெட்ல. நீங்க சொல்றதா வேலை, மக்கள் அதுக்குன்னே பாய்வாங்க லேடிஸ் எல்லாம், சரிங்களா. மல்லிகை ரோஜா மாதிரி இந்த குண்டு மல்லிகை இருக்கும், கொடி மாதிரி வரும், அந்த மல்லிகை நல்லா ரேட்டு கிடைக்குது மார்க்கெட்ல. சில பிளான்ஸ் வந்து நீங்க நர்சரி போனா மிளகுக்கு நீங்க எல்லாம் டிமாண்ட் இருக்கும். ஒரு டவுன் எல்லாம் வாங்குறாங்க, இப்போ எல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டாங்க. மிளகு, கருவேப்பிலை கண்ணு அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது தெரியல. தோட்டத்தில் இதை வச்சுட்டு உங்களுக்கு நீங்க தக்காளி காட்டு போயிடலாம் போயிருக்கீங்க, அப்படி கிடையாது. இது வந்து பெரிய போராட்டமான உலகம். வருஷம் முடிச்சு நீங்க வித்தாங்க காசு வரும், சும்மா சீசன் மட்டும் வித்தானா காண போயிடும். நர்சரி பாருங்க செம்ம ஜோக் அது பேர். ஏன்னா நீங்க வந்து திட்டமிடல உங்கள்கிட்ட வேலை செய்யலாம், அந்த லைன்ல போல இருக்கும். அதனால வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இந்த வழி போடுறோம். நாங்கள் வந்து போட்ட 1/2 ஏக்கர் போட்டு நீங்க 2 ஏக்கர் போட்டு ஊர்ல டெவலப் பண்றாங்க. டக்கு டக்குன்னு 1000 திரும்ப கேட்பாங்க. கவர்மெண்ட் வந்து 4 லட்சம் வரைக்கும் கொடுக்கும் அவருக்கு, இல்லைங்களா. அதனால வந்து அரசாங்கத்தை சார்ஜ் சொன்ன மாதிரிலாம் தோட்டத்தில் எந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. நமக்கு கான்டாக்ட் பண்ணவங்கள அடிக்கடி டச்ல இருக்கணும். நாங்களே டிபார்ட்மெண்ட் சீடு வந்து கொடுக்குற போது அந்த நர்சரி கொடுத்து போடுங்கன்னு சொல்றோம். சில அதில் தோட்டத்தில் வந்து நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க, ஸ்கீம்ல வரும். அப்போ சில பேர் வந்து மலைகள் பக்கம் இருப்பாங்க, அவங்களும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்களும் கேட்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்கு. இந்த ஒரு ஆஜி இருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் தாசில்தார் இருப்பார். நீங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில ஸ்கீம்லாம் இருக்கும், அவங்க டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து மக்களுடைய அந்த ஒரு முக்கியமான தொடர்பு ஈவோ அப்படிப்பாங்க. அது ஒரு பஞ்சாயத்துல எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பேர். அவங்கெல்லாம் வந்து மாதிரி நிறைய குழுக்கள் வச்சுருக்காங்க எல்லா ஊர்லையும். ஸோ அவங்களாம் குழுக்கள் அவங்களுக்கு நர்சரி இருப்பாங்க, அவங்க சில கண்டு தேவைப்படும்.
அந்த செடி மருங்கு எப்பயுமே ஒரு எல்லா ஊர்லயும் வைக்கும். தமிழ்நாடு முழுசும் கொடுக்க வேண்டிய செடி மருங்கு அருமையான பிகே பண்ணுங்கிறாங்க, வெதருக்கு டிவி ரசம் இருக்கு என்ன, அதெல்லாம் நீங்க வந்து கொடுக்கலாம். நிறைய பிளான் பண்ணுங்க. என் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. என்ன அப்புறம் வந்து பேசுங்க. சார் கூட நம்பர் வாங்கிக்கலாம். நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன். மக்கள் ரொம்ப நேரம் பேச அவங்க. ஏன்னா நான் வந்து தோட்டங்கள் இதுல இருந்து பாலிகஸ் கட்டி ரிப்பேர் மாதிரி எல்லாம் பார்த்தாலே நீங்க எதாவது பாலிகஸ் முதல்ல மாறுங்க. முதல்ல எந்த கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. ஒரு பூட்டை பிடிச்சி இழுத்து பார்த்து நிக்குமான்னு நிச்சயம் நிக்காதுங்க. போட்டு பிஞ்சுதான் போகும் சரிங்களா. ஸோ சந்தேகம் ஆரம்பிக்க சொல்லியா, இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகும். எல்லாருமே நிறைய பேர் மேக்னெட் ஆயிருக்காங்க. என்ன வெளியே செய்யாத விவசாயம் லாபம் இருக்கும். உங்கள்கிட்ட வண்டி இருக்கலாம், வேண்டுக்கலாம், டெம்பரரி வச்சுக்கலாம். போன் பண்ணா ஒன்று செடி கொடுத்தா அடுத்து 2 ஆர்டர் போடுவோம். வட்டிட்டே இருப்போம். 10 கூட தேவைப்படும். எங்கே போக மாட்டோம், கூட கூடுவோம். அதில் வந்து கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கணும். ஆனால் ஆர்டர் பேஸ் தான் 38. ஓகே, நல்லா ஒரு ஐ திங்க் நல்லா வந்து உங்களுக்கு சொல்லி காணிக்கிற பயிரெல்லாம் சொல்லி காணிக்கிற கருத்தெல்லாம் பயன்படுத்துங்க. எனக்கு என்ன கட்டுறது கேட்டதும் செயல்படுங்கன்னு சொல்ல அவ்வளோதான். பணம் இல்லைங்கிறது ஒரு கவலை தேவையில்லை. ஆமா, பணம் வந்து உண்டாக்குற 10,000 வழி இருக்கு. உங்களுக்கே தெரியாது, நாங்களும் புதுசு சொல்ல வேண்டியதில்லை. விவசாய வரைக்கும் வந்து என்ன செஞ்சா லாபம் உங்களுக்கு அந்த ஊருக்குள்ள தேவைகள் நீங்க தான் கண்டிக்கணும். கண்ணுக்குட்டி காசாக்குறாங்க 10 பேர். கண்ணுக்குட்டி பசங்க குட்டிக்கு அது வந்து லிஸ்ட் வாங்கிறாங்க, போர்டு போடுறாங்க. அவரே வித்து கொடுக்குறாரு ஒரு விவசாயி. இந்த மாதிரி நர்சரி உள்ளவர். உங்க நர்சரி உள்ளவருக்கு வந்து ஒரு பொருளுக்கு அவசியம் கிடையாது. விவசாயிக்கு தேவை எல்லா பொருளும் விற்கலாம். உங்க வேப்பனை விற்கிறாரு இந்த பேர். எனக்கு தெரிஞ்சு இந்த வேப்பனை பயங்கர விற்கிறாங்க. அங்கிருந்து வாங்குறாங்க. அது மாதிரி கம்போஸ்ட் இருக்கிற மிக்சர் போட்டு வைக்கிறாங்க சார். பேக்ல பிடிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி 25 ரூபா கொள்ளடிக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஈரமா இருக்கும். சில கெமிக்கலா பார்த்தா இதே வேலை இருக்காங்க. ஆனால் நீங்களாம் வந்து ஒரு ஆர்கானிக் போட்டு ரெடி பண்ணீங்கன்னா அவங்க நிறைய விற்க முடியும். உங்களால் ஃபார்மர்ஸ் லெவலில் எதுவும் செய்யாதனால இந்த மாதிரி நிறைய வந்து பொருட்களுக்கு விலை ஏறி கிடைக்கும். உங்க இதுக்கு தேவைப்படும் வெறும் கோஸ்ட். டன்னு போட்டீங்கன்னா சாணியை காய வச்சு போடுறாக்கி அதை கம்போஸ்ட் வச்சுன்னா 60 கிடைக்கும். அருமையான மண்பொருள் கிடைக்கும். உங்க பாலிகஸ் கம்பல்சரி போகணும். காய்கறி வாங்கினாலும் கரெக்டாக பராமரிக்கணும். அது 10 மணி தண்ணி குடிக்கும். அதுலேயும் வந்து நிறைய உயிர் சத்து இருக்கு. அதில் அப்போ உயிர் சத்து சேர்க்காம வெறும் பாலிகஸ் மட்டை பண்ணக்கூடாது. தர்மத்தை மிஸ் பண்ணால் தர்மத்தை செடி வளரும். ஏன்னா அந்த செடி கட்டியிருப்பாங்க முக்கியமான கலை. அது வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணிருக்கோம். இந்த ஹியூமிக்ஸ் நம்ம தேவைப்படும். அதுக்கு வேலை வச்சு அசோஸ்பிரேன் பயன்படுத்திருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு முன்னேறி நல்லா சம்பாதிச்சு நர்சரி போய் பாருங்க. போல நீங்களா அப்புறம் கவர்மெண்ட் நர்சரி தோட்டக்கலைத்துறை இருக்கல, அது யூனிவர்சிட்டியில் இருக்காங்களா, அது பாருங்க. எங்கள்கிட்ட நாங்கள் முன்னோடி பரிசு இருப்பாங்க. நிறைய பேர் பரிசு எல்லாம் கொஞ்சம் அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ இளங்கோவன் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு தேசிங்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் கான்டாக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். உங்க நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தேங்க்யூ. கேந்தி செடி ஒரு செடி இருக்கு சார். அது எங்க பக்கத்துல இருந்து ஆந்திரால இருந்து ஜிபே மூலியமா அனுப்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து பஸ் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் மூலியம் இங்கிருந்து வேலூர் அப்படின்னு போயிட்டு அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப வருஷமா பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த கேந்தி செடி உற்பத்தி பண்றதே இல்லைங்களா. ஒசூர், ஆந்திரா இங்கிருந்து தான் வந்துங்க சார். அந்த அளவுக்கு ஏன் இங்கெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது அந்தந்த மாவட்டத்துல. அந்த இங்க இருந்தா கூட அந்த இடத்துல இருந்து தான் நல்லா இருக்கு அப்படின்னு விவசாயி மனசுல பதிவாகுது சார். ஆந்திரால இருந்து தான் வந்து எங்க பக்கம் அந்த கேந்திகள்லாம். அதுக்காக சொன்னேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா, அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது நம்ம வந்து கிணற்று தவளையா இருக்கக்கூடாது. ஒரு தொழில் நீட்டு இறங்கியாச்சுன்னா கொஞ்சம் நாம வந்து வெளி உலகத்துக்கு போகணும். இப்போ செங்கல்பட்டு, கோயம்பேடு இப்படி மட்டும் பார்க்காம அதை தாண்டி கொஞ்சம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம்னா தொழில் நல்லபடியாக போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விவசாயியா இருக்கும்போது நீங்க அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லை. இப்போ விவசாயி மட்டும் இல்ல, வியாபாரி கூட ஒரு தொழில் செய்யற ஒரு தொழில் முனைவோர் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதுல கொஞ்சம் அதிக கவனம் எடுக்கணும், அதிக சிரத்தை எடுக்கணும், தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ளணும். அதை தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஒரு காய்கறி நாற்றங்கால் விவசாயியுடன் ஒரு நேர்காணல். அவர் சந்திக்கும் பிரச்சனைகள், அவர்களுடைய திறமைகள் எல்லாமே இன்றைய நிகழ்ச்சியில தெளிவாக தெரிந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற சம்மதம் தெரிவித்து தனது பொன்னான நேரத்தை செலவிட்டு நம்முடன் அவருடைய தேவைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் தெரிவித்த திரு தேசிங் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தேசிங் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்திய திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை காய்கறி நாற்றங்கால் விவசாயியுடன் நேர்காணல் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கியவர் திரு ஆர் தேசிங் அவர்கள். இவர் செங்கல்பட்டு மாவட்டம் நெல்குணம் பகுதியை சார்ந்தவர். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.